ரோபோ சங்கர் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட வீட்டுக்கு மூட்டை வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன மூட்டை? அதில என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல தமிழ் காமெடி நடிகரான ரோபோ சங்கர் உடல்நலக் குறைவு காரணமா, குறிப்பா கல்லீரல்ல அவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அவர் இறந்து போயிருந்தாரு. இந்த ஒரு செய்தி அப்படிங்கிறது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. தொடர்ந்து திரை பிரபலங்களும் சரி, ரசிகர்களும் சரி, ரோபோ சங்கருக்கு தங்களோட கண்டோலன்ஸ பதிவு பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. மேலும் அவர் இறந்த பிறகு தொடர்ந்து அவர பத்தின ஏகப்பட்ட செய்திகள நம்ம பார்த்து வந்துட்டுருக்கோம். அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்டின்னா, ரோபோ சங்கர் அவர்களோட வீட்டுக்கு மூட்டைகள் இறங்கியிருக்கு அப்டிங்கிறது தான். அந்த ஒரு மூட்டைய அவங்களோட மனைவி பிரிச்சு பார்த்துருக்காங்க. பிரிச்சு பார்த்தவங்களுக்கு ரொம்பவே பயங்கரமான ஒரு எமோஷன் ஏற்பட்டு அழுதுருக்காங்க அப்டின்னு தான் சொல்லணும். அப்படி என்னப்பா அந்த மூட்டையில இருந்துச்சு அப்டின்னா, ரோபோ சங்கர் சாரோட துணிமணிகள், அது மட்டும் இல்லாம அவர் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் தான் அந்த ஒரு மூட்டையில இருந்திருக்கு. அதாவது ரோபோ சங்கர் சார் உடல்நிலை சரியானதுக்கப்புறம் நெறைய ஷூட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த வகையில சமீபத்தில கூட ஒரு படத்தில அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ஒரு டைம் தான் அவர் மயக்கம் போட்டு அவர ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு, இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆனது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு ஷூட்டிங்ல கலந்துக்கிறப்ப, ரெகுலரா எல்லா பொருட்களையுமே அவரால டெய்லியும் இங்கேருந்து கொண்டு போயிட்டு இருக்க முடியாது. அதனால ஷூட்டிங் நடக்கிற இடத்துல, அவரோட இடத்துல பார்த்தீங்கன்னா, தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சுருவாரு. அதாவது அவரோட ட்ரெஸ்ஸஸ், அங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், சார்ஜர் அப்படின்னு ஒரு சில செட்ட அங்க எடுத்துட்டு போய் வச்சுருவாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த பொருட்கள் எல்லாம் அந்த ஒரு செட்லயே இருந்திருக்கு. அதன் பிறகு அந்த ஒரு படக்குழு அவரோட துணிமணிகள், பயன்படுத்திய பொருட்கள், அவரோட சார்ஜர் அப்படின்னு அங்க அவருடைய பொருட்கள் என்னென்னலாம் இருந்துச்சோ, அது எல்லாத்தையுமே எடுத்து பேக்கப் பண்ணி ஒரு சில மூட்டைகளாக கட்டி அவங்களோட வீட்ல குடுத்திருந்திருக்காங்க. அண்ட் ரோபோசங்கர் அவர்களோட மனைவியுமே அந்த ஒரு மூட்டையில அவருக்கு பிடித்தமான சட்டை, அவர் பயன்படுத்திய பொருட்கள்லாம் இருந்தத பார்த்துட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்குற நமக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா ரோபோசங்கர் அவர்களோட மறைவு அப்படிங்கிறது அவங்களோட குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க இயக்குனர் மிஸ்கின் ரீசென்ட்டா ரோபோ சங்கர் அவர்களோட மறைவு குறித்து பேசியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ரோபோ சங்கர் அவர்கள எனக்கு பல வருடங்களாக தெரியும். ரொம்ப ஒரு நல்ல நடிகர். ரீசென்ட்டா அவரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு டைம், "அண்ணே நான் ரோபோ சங்கர் பேசுறேண்ணே. உங்களோட ஷோஸ்லாம் நான் பார்த்து வந்துட்டுருக்கேன். பயங்கர காமெடியா இருக்கு. சூப்பர் சிங்கர் கூட நான் பார்த்து வந்துட்டுருக்கேன். நீங்க ரொம்ப சூப்பரா பண்ணிட்டுருக்கீங்க. கண்டிப்பா இதே மாரி நீங்க இன்னும் நெறைய பண்ணுங்க. பார்க்க ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கு" அப்படின்ட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்களோட மனைவி ஃபோன் பண்ணி பேசியிருந்தாங்க. அந்த ஒரு டைம் கூட நான் அவங்கள்ட்ட கேட்டேன், "நீங்க எப்ப எனக்கு சமைச்சு போட போறீங்க?" அப்படின்னு. "நீங்க என் தங்கச்சி மாரி" அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனடியா ரோபோ சங்கர் ஃபோன வாங்கி, "உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. நான் நாளைக்கே சமைச்சு கொண்டு வரேன்" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ஆனா அது நடக்காமயே போயிருச்சு. அடுத்த ஒரு 10 நாளுக்குள்ள இப்படி நடக்கும் அப்படின்னு நான் கனவுல கூட நெனச்சு பார்க்கல. அவர் இறந்து வரும் அவருக்கும் சரி, அவரோட குடும்ப வீட்டார்களுக்கும் சரி, மிகப்பெரிய ஒரு வருத்தம். அதுலேருந்து அவங்க மீண்டு வரணும் அப்படின்னு இறைவன்ட்ட பிரார்த்திக்கிறேன்னு ரொம்ப எமோஷனலா பேசியிருந்தாரு. மிஸ்கின் அவர்களோட இந்த ஒரு ஸ்பீச் இப்ப சோசியல் மீடியால வைரலா போகுது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.